இலிங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாறு செய்வீர்களும் மற்றொன்றும் தெய்வமுமாகி நின்றான் மனிழ்ந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணன் உத்தரவேதிக்குள்ளே உதித்த புனிதன் மூலமின ஓலமிட வந்த அந்த பரதெய்வமான வரதனுடைய சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்தார், ஆள வந்தார். அது முதற்கொண்டு கரியமாணிக்கப் பெருமாள் சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதட்சிணம் ஆளவந்தார் திருச்சுற்று, அதாவது யமுனை துறைவர் பிராகாரம் என்பதாகத்தான் சம்பிரதாயத்தில் வழங்கப்படுகின்றது. அங்கே வரதனை பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது தான் இளையாழ்வாரை பார்க்க வேண்டாம் என்பதாக நினைத்து கொண்டு திருவரங்க திருப்பதிக்கு மறுபடியும் வந்து சேர்ந்தார் சுவாமி ஆளவந்தார். இளையாழ்வார் யாதவ பிரகாஷரிடத்தில் வித்யாபியாசம் செய்து கொண்டிருக்கிறார். கீழே சொல்லப்பட்ட விஷயத்தை மறுபடியும் ஒருமுறை அடியேன் சொல்லுகிறேன். அதாவது பூர்வபக்ஷம் சித்தாந்தம் என்பதாக சாஸ்திரத்தை இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும். பூர்வபக்ஷம் என்பதற்கு அந்த சித்தாந்தத்தை, அதாவது தெளிவு தத்துவத்தை அறிவதற்கு முன்பாக நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்ன உண்டோ அவை அனைத்தும் பூர்வபக்ஷங்கள் எனப்படுகின்றன. பூர்வம் என்றால் முன்பாக, பக்ஷம் என்றால் நம்மிடத்தில் உண்டாகக்கூடிய யோசனைகள், அதாவது சந்தேகங்கள் என்பது பொருள். உண்மையில் அந்த சந்தேகங்களுடைய தெளிவுதான் சித்தாந்தமாக பதிலாக சொல்லப்படுகிறது. பதில் என்பது ஆணித்தரமாக இருக்கும். அந்த பதில் இதற்கு பிறகு இனி கேள்வி எழாத வகையில் அமைந்திருக்கும். அப்படி பதில் சொல்பவர்கள் தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆகையால் தான் சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியர்கள் என்பதாக அவர்களுக்கு பிருதமிட்டு நாம் கொண்டாடுகிறோம். ஒரு பெரியவர் வந்தாரேனால் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா என்று அவரை நாம் போற்றும் பொழுது வேதத்தின் உண்மையான வழியை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் செழுமையை நமக்கு உணர்த்தி இனி நமக்கு சந்தேகங்கள் வராத வகையில் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்பவர்கள். ஆங்கிலத்தில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் வேவரிங் மைண்ட் அதில் இருந்துதான் நமக்கு அன்ஷேக்கபிள் மைண்ட், இனி கலக்கம் வராதபடி நிலைத்து நிற்கும்படியான அர்த்த விசேஷங்களை அருளி செய்பவர்கள் இல்லையா? அப்பொழுது இந்த பூர்வபக்ஷம் என்றால் சில மதங்களில் வைதிக மதம் இங்கே வேதத்தை ஒப்புக்கொண்டு வேதம் காண்பிக்கக்கூடிய வழியில் செல்லக்கூடிய மதத்திற்கு வைதிக மதம் என்பது பெயர். ஆனால் அந்த வேதத்திலேயே தங்களுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய சில கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்வது, ஒரு சில கருத்துக்கள் தங்களுக்கு இணக்கமாக இல்லை என்றால் அந்த கருத்துக்களை விட்டு விடுவது, இப்படி ஒரு சிலர் வேதத்தை வியாக்கியானம் செய்து வருகிறார்கள். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கலாம். இப்பொழுது பல விஷயங்களை நாம் சொல்லி வருகிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணம் என்ன, சாஸ்திரங்களிலும் சம்பிரதாயங்களிலும் எந்த விஷயங்கள் நன்கு நிலைத்து சொல்லப்படுகின்றன, இதையெல்லாம் எவ்வகையில் நாம் பரிபாலிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் இசைவு தெரிவிக்கின்றார்கள், வேறு சிலர் அதனை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். மேலும் இதிலும் ஒரு சங்கடம் உண்டு. தங்களுக்கு செயல்படுத்தும் விதத்தில் தங்களால் அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தும் விஷயமாக இருந்தது என்றால் அப்பொழுது சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்கிறோம். அல்லது கடினமான சில விஷயங்களை நாம் சொன்னோமேனால் நமக்கு சாஸ்திரம் பிடிப்பது இல்லை. மற்றொரு உதாரணத்தின் மூலமாக புரிய வைக்கலாம். ஏதோ நம்மிடத்தில் உடல் உபாதை, ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது. அந்த நோய் நீங்குவதற்காக ஒரு மருத்துவரிடத்தில் செல்கிறோம். மருத்துவரோ மிகவும் கண்டிப்பானவர். அந்த நோயாளியை திருப்தி செய்வதற்காக மட்டும் அவர் சிகிச்சை செய்ய மாட்டார். உண்மையிலேயே நோய் நாடி நோய் முதல் நாடி என்னும்படியாக அவனுடைய நோயின் தன்மையை அறிந்து ஒருவேளை அவனுக்கு இந்த நோயினால் விளையக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெளிவுறுத்தி விடுவார். அப்படி சொல்லும் பொழுது நோயாளியிடத்தில் வைத்தியர் சொல்லுகிறார், அப்பா உனக்கு வந்திருப்பது மிக பெரும் நோய்,
இது தீருவது மிகவும் கடினம். இந்த விஷயத்தில் உனக்கு உயிர் பிழைப்பதே கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நான் சொல்லும் விஷயங்களை எல்லாம் நீ செயல்படுத்தி கொண்டு வந்தாயானால் உன்னை பிழைக்க வைப்பதற்கு நான் முயற்சிக்கலாம் என்பதாக உள்ளது உள்ளபடி சொல்லிவிடுகிறார். அப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இந்த வைத்தியர் சரியானவர் இல்லை, ஏனென்றால் இவருக்கு சிகிச்சை அளிக்க தெரியவில்லை, இவர் ஏதோ விபரீதமாக பேசுகிறார் என்பதாக மற்றொரு வைத்தியரிடத்தில் செல்கிறோம். அப்பொழுது அந்த வைத்தியர் நமக்கு இச்சகமாக பேசும் பொழுது நாம் அவரை நம்புகிறோம். என்ன நடந்தது? நமக்கு ஏற்புடையதான வார்த்தைகள் சொன்னால் அதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். இல்லை, இது உண்மை, இது இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோன்று தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் ஒரு சிலர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர்களுக்கு இல்லை. ஆகையால் வைதீக வேஷத்துடன் வேதத்தின் விருத்தமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். வேறு சிலர் பூரணமாக வேதத்தை வெறுப்பவர்கள், அதாவது அவைதிக மதத்தையே நிலைநிறுத்துவதற்காக அல்லும் பகலும் பாடுபடுபவர்கள். இவைகள் அனைத்தும் பூர்வபக்ஷங்கள் என்று சொல்லப்படுகின்றன. நம்முடைய சம்பிரதாயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றன, அவற்றில் உள்ள தோஷங்களை எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி எடுத்து காண்பித்து இவை அனைத்திற்கும் சமாதானங்கள் நம்முடைய சித்தாந்தத்தை நிலைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அப்புறம் அறிய வேண்டும். ஆகையால் அந்த வைதிக மதத்திலேயே வேதத்தின் ஒரு பகுதியை மட்டும் ஒப்புக்கொண்டு வேற பகுதிகளை ஒப்புக்கொள்ளாத சில மதங்கள் உண்டு. அந்த வைதிக மதத்திலேயே வேதத்தின் கருத்துக்களை தாங்கள் ஒப்புக்கொள்வதைப் போல அதற்கு விபரீதமான பொருளை சொல்லும் சில அபிப்பிராயங்கள் உண்டு. அடுத்தது, பூரணமாக வேதத்தையே ஒப்புக்கொள்ளாமல் சாஸ்திரத்தில் துளியும் விசுவாசம் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்களுக்கு எந்த விதமான பெருமையும் சொல்லாமல் வேதத்தை வெறுப்பது, விரோதிப்பதாக சில அபிப்பிராயங்கள் உண்டு. இவற்றிற்கெல்லாம் பூர்வபக்ஷங்கள் என்பது பெயர். அந்த பூர்வபக்ஷங்கள் தெரிந்தால்தான் பின்னர் சித்தாந்தத்தில் நமக்கு தெளிவு உண்டாகும். இனி தனக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு வல்லமை பெற்றவராக ஒருவர் வந்திருக்கிறார் என்று உணர்ந்த ஆளவந்தார் முதல்வன் இவர் என்று கட்டாட்சித்தார். சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரத்திற்கு முன்பாக, அதாவது நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தின் அவதாரத்திற்கு முன்பாகவே அவதாரம் செய்தருளின பவிஷ்யத் ஆச்சாரியர் இவர்தான் என்று இளையாழ்வாரை பார்த்த மாத்திரத்தில் ஆளவந்தார் உணர்ந்தார். வரதன் இவருக்கு இளையாழ்வாரை காட்டிக் கொடுத்தான். வரதன் சம்பிரதாய செல்வத்தை தான் ஒரு பெரும் புதையலை காப்பாற்றி வந்திருக்கிறான். அந்த சம்பிரதாய செல்வத்தை உரியவரிடத்தில் ஒப்படைக்கும் தருணம் வைத்துவிட்டது என்பதையும் உணர்ந்திருந்தான். ஆளவந்தார் சேவித்துவிட்டு வரதனிடத்தில் இளையாழ்வாரை சம்பிரதாயத்திற்கு தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அதன் பின்னர் திருவரங்கத்திற்கு எழுந்தருளிவிட்டார். ஆனால் திருவரங்கத்தில் எழுந்தருளின பிறகும் ஆளவந்தாருடைய உள்ளத்தில் இளையாழ்வார் எப்பொழுது வரப்போகிறார், எப்பொழுது வரப்போகிறார் என்னும் ஏக்கம் குடிகொண்டிருந்தது. நடந்தது எதுவுமே இளையாழ்வாருக்கு தெரியவே தெரியாது. வழக்கம் போல அவர் பூர்வபக்ஷ கிரந்தங்களை எல்லாம் யாதவ பிரகாசரத்தில் பயின்று வருகிறார். இதன் நடுவே முன்னமேயே சொன்ன ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆம், காஞ்சி அரசனுடைய பெண்ணுக்கு பிரம்மரக்ஷஸ் எனப்படக்கூடிய ஒரு பிசாசு பிடித்துவிட அந்த பிரம்மரக்ஷஸை ஓட்டுவதற்கு மந்திர தந்திர பிரயோகங்களை எல்லாம் யாதவ பிரகாசர் செய்தார். அந்த பிசாசோ அதில் ஒன்றிலும் போகாமல் இளையாழ்வாருடைய திருவடி என் தலை மீது வைக்கப்பட்டது என்றால் நான் தன்யனாவேன், என் பிறவி பொருளுடைத்ததாக பயனுடைத்ததாக இருக்கும் என்று சொல்ல இளையாழ்வாருடைய திருவடி வைத்த மாத்திரத்தில் அந்த பெண்ணுக்கு பிடித்த பிரம்மரக்ஷஸ் நீங்கியது. அந்த பெண்ணும் பரமசாந்தையானாள். இதனால் யாதவ பிரகாசருடைய பொறாமைத்தி மறுபடியும் தலை தூக்கியது.
பாடப்பிரவச்சன சமயங்களில் மீண்டும் மீண்டும் குருவுக்கும் சிஷ்யருக்கும் கருத்து வேற்றுமைகள் அதிகமாக கிளர்ந்து எழுந்தன. யாதவ பிரகாசர் சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களின் தவறான பொருள்களையெல்லாம் இளையாழ்வார் இது இப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது என்று கண்டித்து கண்டித்து பேச பேச யாதவர் உள்ளுக்குள்ளே புகைந்தார். ஆனால் ஒரு வகையில் இவர் நல்லவர். ஏனென்றால் முன்னை போன்று மறுபடியும் ராமானுஷனை கொல்ல வேண்டும் என்று யாதவ பிரகாசர் நினைக்கவில்லை. ஏனென்றால் ஒரு வகையில் இளையாழ்வார் இறையருளை பெற்றவர் என்பதை யாதவ பிரகாசர் உணர்ந்திருந்தார். ஆகையாலே அவர் உள்ளுக்குள்ளே இருந்த பயமும் காரணமாய் இருக்கலாம். சிஷ்யரும் ஆச்சாரியரும் இது போன்று அபிப்பிராய பேதத்துடன் தான் இருக்கிறார்கள். அங்கே திருவரங்க திருப்பதியில் யாமுனாச்சாரியாம் ஆளவந்தார் ஒரு நாள் தன் சிஷ்யர்களுக்கு திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த திவ்ய பிரபந்தத்தின் சீர்மையான அர்த்தங்களை எல்லாம் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருவாய்மொழியில் ஆழ்வார் திருநகரி பாசுரம் இலுங்கித்திட்ட புராணரும் இலுங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றொனும் தெய்வமுமாகி நின்றான் என்னும் பாசுரத்தின் அர்த்தத்தை ஆளவந்தார் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மானசீகமாக காஞ்சிபுரத்திற்கு சென்றார். வரதா, இளையாழ்வாரை நீ இந்த சம்பிரதாயத்திற்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தேனே. இன்னும் எத்தனை காலம்தான் இளையாழ்வார் யாதவ பிரகாசரிடத்தில் இருப்பார்? இனியும் நம் சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு அவருக்கு தகுதி வாய்ந்த ஒரு சமயம் கிடைக்கவில்லையா என்று உள்ளம் உருகி பிரார்த்தித்தார். இங்கே ஆளவந்தார் செய்த அந்த பிரார்த்தனையை வரதன் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டான். இளையாழ்வார் யாதவ பிரகாசரை விட்டு விலகும் சுபமான ஒரு நன்னாள் வரதனுடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்டது. அந்த சங்கல்பம் சம்பிரதாயத்தின் சூரியோதயம்.